என்னுடைய தேவனுடைய ஊழியர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வசிக்கிறேன். கொடுத்த வார்த்தை 23 அதிகாரம் 42-43 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தாலும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசத்தா இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தைக்கு முன்னாடி 33வது அதிகாரம் வசனம் லூக்கா 23வது அதிகாரம் 33வது வசனம். குற்றவாளிகளின் ஒரு கபலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த போது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அதுக்கப்புறம் 39 அதுவும் 41 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை பார்த்து இகழ்த்திருக்கிறாங்க. அப்புறம் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம். நடப்பித்தவைகளுக்கு ஒன்றுக்கு பலன், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதவை ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டான். இதுல என்ன பாக்குறோம்னா, ஒரு மனுஷன் இடது பக்கத்திலோ வலது பக்கத்திலோ 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரை தூஷிக்கிறாங்க. ஆண்டவரை தூஷிச்சுட்டு அவரை பார்த்து இகழ்ந்து பேசுறாங்க. நீ குற்றவாளியா இருக்கும்போது நீங்க என்னையோ ரட்சிங்க, என்ன கூட இருக்கிறவரையோ ரட்சிங்கன்னு சொல்லி அவரை பார்த்து இகழ்ந்து பேசுறாங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, நீ இந்த ஒரு ஆக்னைக்கு உட்பட்டவனா இருக்கிற, ஆனா தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், எவரும் தகாதவை ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை பார்த்து கடிந்து கொண்டார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்று சொல்றாங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு பிரதேசத்துல என்னோடு இருப்பாய் என்று நீயாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, பெரிய ஒரு கிருபையான வார்த்தை. ஏன்னா அவர் நம்மளுக்கு தயவும் கிருபையும் பாராட்டின ஒரு தெய்வம் இந்த உலகத்தில். இதே வசனத்துல நான் எடுத்திருக்கிற வசனம் பார்க்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இதுதான் முதல் பிரசங்கம். அது மனம் திரும்புவதற்கான ஒரு பிரசங்கம். மனம் திரும்பினால் மட்டும்தான் இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ஒரு மனுஷன் எதிலிருந்து மனம் திரும்பணும்னா, எல்லாமே ஒரு மனுஷன் ஃபுல் டே அவனுடைய உள்ளத்துல இருந்து ஆழத்துல இருந்து தன்னை தானே அவன் ஃபுல்லாமே மனம் திரும்புதல் மட்டும்தான். சும்மாவே ஒரு மனம் திரும்புதல் இல்லாம ஆண்டவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியும். அதுக்கான ஒரு வார்த்தை தான் இது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க சொன்னோம். அதுக்கு தேவையான ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அதே போல
வசனம் பார்க்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். இது என்ன பார்க்கிறோம்னா நம்ம, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனுஷன் பிரவேசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல் வேணும். ரெண்டாவது என்னன்னா அவர் கடைபிடிக்கணும். நானே வழின்றாங்க, நானே சத்தியம்ன்றாங்க, நானே ஜீவனமா இருக்கிறேன்ன்றாங்க. அப்படி அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வர முடியாது. ஏன்னா அந்த ஒரு ராஜ்யத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு, தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவரை தவிர இந்த பரலோக ராஜ்யத்துல வேற யாராலையும் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பு அளிக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம இயேசுதான். அவரை தவிர வேற யாராலையுமே அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. அது போல இன்னொரு வசனம் பார்க்கலாம். 3வது அதிகாரம் 43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது என்ன சொல்றாங்கன்னா, இயேசு சாமியோட ஒரு ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நீதிமான்களா கத்துக்கணும். நீதிமான் இயேசுவின் சும்மாவே ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்க முடியாது. ஏன்னா அதற்குரிய ஒரு தகுதி நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நீதிமான் ஆகுறதுன்னா நம்மளால முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா ஒரே ஒருத்தரால மட்டும்தான் அது முடியாத ஒரு காரியமா இருக்குது. அந்த அவரால, இயேசுவானவரால மட்டும்தான் அந்த நீதிமான்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு தகுதி ஆண்டவர் நம்மளுக்கு தராரு. நம்மளுக்கு எல்லாம் ஒரு தகுதியுமே கிடையாது. நான் நீதிமான் என்று சொல்ல தகுதி இல்லாதவங்க நம்ம. ஆனால் அவர் ஒருவன் நீதியுள்ள தெய்வம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ள ஒரு தெய்வம். அவர் நீதியின் தேவனா இருக்கிறாரு, அது நீதியின் சூரியனா இருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீதிமான்கள், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்பொழுது நம்மளுக்கு அவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் நம்ம நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரு. நம்ம நீதியே இல்லை, நம்ம அநீதி உள்ளவர்கள். இந்த உலகத்துல எதற்கும் தகுதி இல்லாதவர்கள், அநீதி உள்ளவர்கள். நம்ம யாருமே நம்மள முதல் இருந்த ஒரு வாழ்க்கையை பத்தி சொன்னா இந்த உலகத்துல யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தகுதி இல்லாத ஒரு ஜனம் நம்ம ஜனம். மனுஷ ஜனம் கடவுளுக்கு தகுதி இல்லாத ஒரு ஜனமா இருக்குது. அந்த ஒரு தகுதி இல்லாத ஒரு ஜனங்களை ஆண்டவர் நீதிமான்கள் என்று அழைக்கிறார். நம்மளுக்கு நீதிமான் சொல்லி நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அதனால அந்த ஒரு பேர் நீதிமான்களா இருந்து பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இந்த உலகத்துல சூரியன் எல்லா இடத்துலும் வெளிச்சம் கொண்டு வரும். உலகத்துல வெளிச்சத்துக்குரியான ஒரு இது சூரியன் தான். வேற எதுவுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்காது. அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கு. என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் சேரா. அது கண்டிப்பா நம்மள நீதிமான்கள் ஆக்கிட்டு அவருடைய பிதாவின் ராஜ்யத்துல நம்ம கொண்டு போய் நிற்கிறாங்க. அது போல என்ன வசனம் பார்க்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளில் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினுமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை என்னன்னா, இருளில் அந்தகாரத்தில் நின்று
நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம எங்கிருந்து வந்தோம்னா இருளில் அந்த காலத்துல நின்று நம்ம வந்திருக்கோம். நம்ம சும்மாவே வரல. இருளின் அந்த காலத்தினின்று நம்ம நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இருளில் அந்த காலத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். தமது அன்பின் குமாரன் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தமது அன்பின் குமாரன். இது யாருடைய அன்பின் குமாரன்? தமதுனா பிதாவின் அன்பின் குமாரன். குமாரனா இருக்கிற இவர் இவருடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம உட்படுத்தினவரா இருக்கிறார். இந்த ஒரு ராஜ்யத்திற்கு நம்ம சேரணும்னா இவரால மட்டும்தான். குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தணுமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க குமாரனுடைய ராஜ்யத்துல நம்மள போய் கொண்டு போயிட்டாங்க. அது கொண்டு போனதுனால ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவை நாம் என்ன பண்றோம்னா ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த இருளில் அந்த காலத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனம் அப்புறம் என்ன பாருங்க, லாஸ்ட் படிச்சுட்டு முடிச்சிருவேன். லூக்கா 12வது அதிகாரம் 32. 12:32 லூக்கா. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். இந்த வசனம் என்ன பார்க்கிறோம்னா, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அது போலதான் நம்ம இந்த உலகத்துல மனுஷங்க எல்லாத்துக்கும் பயப்படுவோம். ஒரு விஷயத்துக்கு மாத்திரமே பயப்பட மாட்டோம், எல்லாத்துக்குமே தான். அதனாலதான் ஆண்டவர் நிறைய வாட்டி நம்மளை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், தெரியாதே, நான் உன் தேவன் சொல்லிக்கிறாங்க. அது போலதான் இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் மனுஷன் பயப்படுவாங்க. அதை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாதே சிறு மந்தையேன்றாங்க. நம்மள எல்லாரும் பார்த்து ஆண்டவர் சிறு மந்தியா பாக்குறாங்க. பயப்படாதே சிறு மந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, நம்மளுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். அவரு நம்மளுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கும்போது நம்ம எதை கொடுத்து பயப்படணும், எது கொடுத்து நம்ம கலங்கணும், எது கொடுத்து நம்ம அழணும் தேவையில்லையே. அது மாதிரிதான் நம்மளுக்கு பிதா ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமா இருக்கிறார். அது போல எனக்கு இவ்வளவு நேரம் இந்த வார்த்தையை பேசி தந்த என்னுடைய தேவனுக்கு